கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் 1 கிலோ பட்டர் ஃப்ரூட் பழம் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அறுவடைக்கு தயாரான பழங்களை திருடிச் செல்வதாக மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 6 மாதத்தில் மட்டும் 4000 கிலோ பட்டர் ஃப்ரூட் பழங்கள் திருடு போனதாக மலை கிராம விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 2ஆம் கட்ட பழங்கள் சீசனில் முக்கிய பங்கு பட்டர் ஃப்ரூட் பழம் வகிக்கிறது. இந்த பட்டர் ஃப்ரூட் பழத்தை அவகேடோ பழம், வெண்ணெய் பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பட்டர் ஃப்ரூட் பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கேன்சர் வராமல் தடுப்பது மட்டுமல்லாமல் ஜீரண கோளாறு, பார்வை குறைபாடு, உடல் எடையை குறைக்கவும், இதய கோளாறு, அல்சர், மூட்டுவலி மற்றும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது இந்த பட்டர் ஃப்ரூட் பழம். இதனால் இந்த பழத்திற்கு சந்தையில் அதிக அளவு வரவேற்பு உள்ளது. மேலும் இந்த பட்டர் ஃப்ரூட் பழங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் விளைவிக்கப்படுகிறது. இந்த பழங்கள் கோவா, பெங்களூர் மற்றும் பெருநகரங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த பட்டர் ஃப்ரூட் பழங்கள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலை போய் பார்க்குறப்ப இல்லை. எத்தனை கிலோண்ணே? அது சொல்ல முடியாது, எத்தனை கிலோன்னு சொல்ல முடியாது. ஒரு மதிப்பு தக்க ஒரு 60 கிலோ வரும். 60 கிலோ வரும். 1 கிலோ இன்றைக்கி 200 ரூபா. எவ்வளோ நாள் இது நடக்குது? இது பல வருஷங்கள் நடந்துகிட்ருக்குதுங்க. ஒரு 2-3 வருஷமாகவே இந்த திருட்டு பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இல்லைங்க. ஒருத்தர் கடை வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போக வேண்டியது, நல்லது கடை பார்க்க வேண்டியது காணா போயிடுது. இது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ யாருன்னே இதை போயிட்டு வண்டியா பிடிங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பேச முடியும்? அது மாதிரி இருக்குவோ. அதை நீங்கள் தாண்டிக்குடியில் மட்டும் இல்லைங்க, பண்ணைக்காடு ஃபுல் ஏரியா கொடைக்கானல் சரௌண்டிங்க அவகோடா திருட்டுன்றது ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி ஆகிட்டாங்க. இதனிடையில் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றான தாண்டிக்குடி மலை கிராமத்தில் பட்டர் ஃப்ரூட் பழங்கள் விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் சிலர் பட்டர் ஃப்ரூட் பழத்தினை கிலோ கணக்கில் திருடிச் செல்வதாக இப்பகுதி கிராம விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 4000 கிலோ பட்டர் ஃப்ரூட் பழங்கள் திருடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை காவல்துறை கவனம் செலுத்தி பட்டர் ஃப்ரூட் பழங்களை திருடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் கும்பலை பிடிக்க வேண்டும் என கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் தாண்டிக்குள்ள நிறைய பயிர்கள், அதாவது அவரை, பீன்ஸு, காஃபி, ஏலம், இந்த மாதிரி நிறையா பயிர்களை ஒவ்வொருத்தர் காட்டிலையும் பயிரிட்டுருக்காங்க. இந்த பயிரிட்டுல ஊடு பயிராக இந்த அவகோடா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அந்த அவகோடா நிறையா உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதை பாலில் கலந்து இந்த மாதிரி நிறையா இது பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபேஸிங்கும் பண்ணுறாங்க. ஆனால் அது சாப்பிட்றதுக்கு இந்த ப்ரெஷரு இந்த மாதிரி இது எடுத்துக்கலாம், ரொம்ப அது நல்லா கேட்கும். அந்த பயிர் ஊடு பயிராக நிறையா பயிர்களோட இதையும் அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஏக்கரில் ஒரு 100, ஒரு 50 மரம், 20 மரம் அந்த மாதிரி வச்சு நிறையா பயிரிட்டு இப்போ விளைச்சல் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் நிறையா புல்லூரிகள், அதாவது புல்லூரிகள்னா திருடர்கள், இந்த திருடர்கள் நிறைய அவங்களாம் எடுத்து, அதாவது ஆட்டையை போட்டு இந்த மொத்த வியாபாரி கொண்டு விற்றுக்கிட்டு 500, 1000 வாங்கிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு ஏதாவது அவங்க சொந்த செலவுக்கு வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இது தாண்டிக்குள்ள இருக்கிற எனக்கு தெரிய தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் இதை கொஞ்சம் கண்டிச்சாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அங்கங்கே பயிர்கள் திருடு போகாமல் இருக்கும். சுமார் இந்த ஏரியாவில் ஒரு ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கலேன், மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 3000 கிலோ திருட்டு போகுது. ஒரு நல்ல பயிர் இருக்கிற இடத்துல ஒரு 3000 கிலோ திருடு போகுது. இப்போ சின்ன விவசாயிகள்லாம் ஒரு மரம் 2 மரம் இருக்கும். அங்கெல்லாம் அவங்க பாவம் ஏதோ ஊடு பேர் போட்டிருக்கோம், அதில் வருமானத்தை வாங்கி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதை கான்ட்ராக்ட் வர விட்டுருப்பாங்க அந்த மரத்தை.
அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சவங்க வந்து என்னங்க காசு பண்ணிட்டீங்க, மரத்தில் காய காணாம்பாங்க. இதெல்லாம் வந்து நிறையா இது நடக்குது. அதை கொஞ்சம் காவல் நிலையம் கொஞ்சம் கண்டிக்கணும். வனவிலங்குகள் தொல்லை இருக்கும். அதுபோக திருடர்கள், அதற்கான திருடர்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி செஞ்சு அதை எடுக்கிறதுக்குள்ள திருடர்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம அது குறிப்பாக அவக்கோடாவத்தை அதிகமாக களவாண்டு போகிறாங்க. இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. இதனால வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்தை இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், அவக்கோடா இருக்கு, கான்ட்ராக்ட் கொடுக்க சொன்னாக்க மக்கள் வந்து பிடிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா உங்கள் ஊரில் வந்து திருடு அதிகமாக இருக்காங்க, கான்ட்ராக்ட் பிடிக்க மாட்டேன்றாங்க.